ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? எங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு என்ன? உங்க ஆசை மருமக சொந்தமா கம்பெனி ஆரம்பிக்கணும்னு துடியா துடிச்சீங்கல்ல, அதுக்காக உங்க பிள்ளை வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறான். இனிமே 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வராது. பூவாக்கு என்ன பண்றது? குடும்பத்தோட எல்லாரும் பிச்சை எடுக்கலாமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? செல்வம் அவசரமா வெளியே போனா எங்க போனான்னு தெரியலையே. அவன் நம்ம புள்ள தானே, பக்குவமா சொன்னா புரிஞ்சுக்க போறான். அப்பா எங்கப்பா அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. எல்லாருமா சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணீங்களான்னு கேக்குறதுக்காக தான் உங்க மருமக வீட்டுக்கு நானும் அம்மாவும் போனோம். அவ அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி உன் மாப்பிள்ள கையில கால்ல விழுந்தாவது ராஜினாமா பண்ணதா வாபஸ் வாங்க சொல்லுங்கன்னு சொல்றதுக்காக தான் போனோம். எங்க முன்னாடி நின்னுதான் பேசின மாதிரி இருந்தது. எப்படி செல்வத்துக்கு தகவல் கொடுத்தாங்கன்னே தெரியல. உடனே செல்வம் வந்துட்டான். வந்தவன் எதுக்கு இங்க வந்தீங்கன்னு அவங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன திட்டுறான். ஆனா அவன் பண்ண தப்ப ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அப்போ பாருங்க அந்த குடும்பம் அவனை எப்படி கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அக்கா, விஆர்எஸ் வாங்கினதுக்கு அண்ணி காரணம் இல்ல, தான் சுயமா எடுத்த முடிவுன்னு அண்ணன் தான் சொல்லிடுச்சுல்ல. அண்ணியோட குடும்பத்தை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? இதெல்லாம் தப்புமா? டேய், எப்படிடா தப்பாகும்? அங்க அடிச்சா இங்க வலிக்கும்ல. நாம சொல்றதை விட அவங்க சொன்னா செல்வம் விஆர்எஸ் வாபஸ் வாங்கி தானே ஆகணும். அதுக்கு தாண்டா அங்க போனோம். நீங்க என்ன வேணா சொல்லி நியாயப்படுத்துங்க, நீங்க அங்க போனது தப்பு தான். டேய், என்னடா நீ உங்க அண்ணன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? ஒன்னும் சரியில்லையே. என்ன விஷயம்? இது என்ன வம்பா இருக்கு? நியாயத்தை சொல்லக்கூடாது அந்த வீட்டுல? மா ஏய், என்ன அங்க என்னமோ மகாராணி மாதிரி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வாடி, இறங்கி கீழே வா. ஏண்டி, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? எங்க என் பிள்ளைய வேலையை விட்டுருவானோன்னு நானும் இவ்வளவு காட்டு கத்தலா கத்திக்கிட்டு இருக்கோம். வேலையை விடாதீங்க நறுக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களோ? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அத்தை. அடடடடடடா, இவ சொன்னாலாமா அவன் கேக்கலையாமா? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழற மாதிரி அழன்னு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து என்னம்மா நடிக்கிறீங்க? ஏய், நீ கம்பெனி எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டா அவன் எதுக்கடி வேலையை விட போறான்? நீ பிடிவாதமா எடுத்து சொல்லிருக்கணும். அக்கா, மகா கம்பெனியை எடுத்து நடத்த மாட்டேன்னு சொன்னாலும் நான் வேலையை விடுறேன்னு எழுதி கொடுத்தாச்சு. அது அப்ரூவல் லெட்டரும் வந்தாச்சு. இனி மகாவுக்கு வேற வழி இல்ல. கம்பெனியை வாங்கி கொடுத்தா அதை அவ ரன் பண்ணி தான் ஆகணும். அவளை நம்பி நான் வேலையை விட்டுட்டேன். நான் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு அவளால எப்படி சும்மா இருக்க முடியும்? உன் புடிவாதத்தால மகாவும் அவங்க அம்மாவும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. நானும் பேங்க்ல வேலை பார்த்ததுனால எனக்கும் பேங்கோட ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியும். இப்போ உன்னால விஆர்எஸ் கேன்சல் பண்ண முடியும். ஹெட் ஆபீஸ்க்கு போய் வாபஸ் வாங்குறேன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடு. மகா உன் கட்டாயத்துல கம்பெனி நடத்தினா அது சக்சஸ் ஆகாதுடா. யார நம்பி வேலையை விட முடிவெடுத்தியோ அவளே வேண்டான்னு சொல்றப்ப எதுக்காகடா லைஃப் சிக்கலாக்கிக்கிற? இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், வேலை தாண்டா புருஷ லட்சணம். என் நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுடா, சொன்னா கேளு. அப்பா, மகா கம்பெனி ஆரம்பிச்சிட்டா அவ கூட சேர்ந்து அதுல எனக்கு 1000 வேலை இருக்கும். உங்களுக்கு பயமே தேவையில்லாதது. செல்வம், நம்ம குடும்பத்துல எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு தான் அம்மாவோட ஆசை கனவு எல்லாமே. அதனாலதான் உன்னை பேங்க் வேலைக்கு அனுப்புனாங்க. திவ்யாவையும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க வைக்கிறாங்க. கதிர்கிட்டயும் அதை தானடா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் இப்படி வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கியே. அதெல்லாம் விட இன்னும் கொஞ்ச நாள்ல நீ மேனேஜரா ப்ரமோஷன் ஆக போறடா. உன் சம்பளமும் கூடும். இவளுக்காக அம்மாவையும் எங்களையும் நீ தூக்கி எறிஞ்சிட்டல்ல. இத்தனை பேரை விட உன் பொண்டாட்டிங்கிற ஒருத்தி உன் கண்ணை மறைச்சிட்டால. அக்கா, அரசாங்க வேலை தனியார் வேலை அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நாளைக்கு மேனேஜரா ப்ரமோஷன் ஆகி வர போற சம்பளத்தை விட பிசினஸ் பண்ணி 4-5 மடங்கு அதிகமா சம்பாதிக்க முடியும். நான் துணிச்சல வேலையை விடுறதுக்கு இதுவும் ஒரு காரணம்க்கா.
உன் பொண்டாட்டி கண்ணை மறைச்சிட்டான்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாதீங்க. போதும், நிறுத்துறா. முடிவா சொல்றேன், நீ அந்த விஆர்எஸ் வாபஸ் வாங்கித்தான் ஆகணும். அப்படி நீ பண்ணல, நீ என் பிள்ளையே இல்ல, நான் தலைமுழுகிடுவேன். இது கண்டிப்பா நடக்கும்டா.